வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக, அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஷுவல் சாதா ரைஸ்லேயே செய்யலாம், இல்லைனா பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம், இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் நம்ம யூஷுவலாக வடிச்சிட்டு சாதம் மீந்திருந்ததுன்னா அதுலேயும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அங்கங்கே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு கிடைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக நான் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ முந்திரி பருப்பும் சேர்த்துட்ட பிறகு அது லேசாக கலர் மாறினதும் நம்ம வந்து காரத்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச மிளகா வேணாலும் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை, நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கும்போது நம்மளுக்கு அது வந்து எல்லோ கலரில் இருக்கும், லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து ஆற வச்சுருந்த சாதத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சாதம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். நிறைய நீங்கள் சேர்க்குறீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஆரஞ்சு ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு ஜூஸோடு நல்லா ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா. இப்போ இறக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுறோம். அவ்வளோதான், சூப்பரான ஆரஞ்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை விட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக ஆரஞ்சை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுட்டு அந்த சாதத்தோடு கலந்து நம்ம சாப்பிடும்போது தான் ஆக்சுவலி அந்த ஆரஞ்சோடு சாப்பிடும்போது நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம ஜூஸ் சேர்த்துருந்தாலும் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு பைட் கிடைக்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த சாதம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்ட பிறகு நம்ம சர்வ் பண்ணும்போது சூப்பராக இந்த மாதிரி ஆரஞ்சை வந்து நல்லா அது மேலே வந்து குட்டி குட்டியாக நல்லா பிச்சு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா ரொம்பவே அட்டகாசமான ரொம்பவே டேஸ்டான ஆரஞ்சு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக குவிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.